நாடு கடத்ததை போடுங்க ஓகே. அந்த லைஃப் நான் படிச்சுன்னு தர்றேன். தெரியும் அதெல்லாம். உடம்புக்கு இதயம் ரொம்ப முக்கியமா இல்ல கல்லீரல் முக்கியமா இல்ல உள்ளீரல் முக்கியமா இல்ல குடல் முக்கியமா? எது உடம்பு ரொம்ப முக்கியம்னா இது உடல் ரொம்ப தசைகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால தசைகள் எவ்வளவு முக்கியன்றத நீங்க உணர்ந்தீங்கன்னா உடம்ப வந்து ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா வெளிப்பு தோற்றம் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா உள் தோற்றமும் ஆரோக்கியமா இருக்கும். உள்ள இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நல்லா இருக்கும். அதாவது நம்ம நண்பரோட அந்த உடம்போட இது இருக்குல்ல, அந்த முக்கியத்துவம் உடம்போட எது இருக்கு அந்த அவர் உடம்பு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல. ஆமா, அது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன். அவரை பார்த்து நான் இப்போ 2 நாளா ஜிம்முக்கு வரேன். அப்படி 2 நாளா ஜிம்முக்கு வந்துட்டாரு. அதாவது நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சமீப காலமா அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதாவது நம்ம சைட் இப்ப முடிச்சு போறோம், நைட்டு வரது லேட் ஆகுது. சிவில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் சொல்ல முடியாது. காலைல ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்படி எழுந்திரிச்சு சைட்டு கிளம்பி வருது. இப்பதான் நான் டெய்லிக்கு ஒரு 6-6:05 கால் பண்ணி எழுப்பி விட்டுருவேன். ஆனா நான் இவர் எழுப்பி விட்டு ஜிம்முக்கு போக சொல்றேன். நான் ஒரு 7 மணி தான் வருவேன். அது தப்பு. 6:30 மணிக்கு இவரு எனக்கு 6:25 எனக்கு போன் பண்ணாரு. நான் ஆல்ரெடி 6:30 மணிக்கு அலாரம் வச்சிருப்பேன். 6:25 போன் பண்ணிட்டு 7:45 இவரு வருவாரு. என்ன வீட்டுக்கு போற டைமுக்கு நான் இவர் எழுப்பி விட்டுருவேன். இவரு பிகினர் இல்லவா, இப்போதைக்கு போய் கொஞ்சம் வார்ம் பண்ணி சரிப்பட்டு வரதுக்குள்ள நம்ம போயிட்டு அவர்கிட்ட அந்த வேண்டுகோளே நான் அதுதான் வைத்தேன். என்னன்னா ஒரு 5 நாளைக்கு என்ன எழுப்புங்க, அதுல இருந்து அப்படியே நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிக்கப் ஆயிட்டு உங்களை ஃபாலோ பண்றேன் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதனாலயே அவர் எழுப்பி விட்டு இப்ப ஜிம்முக்கு போக சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உடலை வந்து எப்பவுமே வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. உடலுக்கு வந்து இப்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உடம்பு ஆரோக்கியமா இருந்தா எல்லாமே ஆரோக்கியமாயிடும். மனசு ஆரோக்கியமாயிடும், இதயம் ஆரோக்கியம் இருக்க எல்லா ஸ்பேர் சூப்பர் ஆயிடும். ஹெல்த் கான்ஷியஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, எல்லாருக்குமே. சோ எல்லாருமே ஜிம்முக்கு போங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுங்க. இல்ல இதுக்கு ஒரு 500 ரூபாய் எல்லாரும் ஜிம்முக்கு போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல நான் வாக்கிங் போங்க. வயசானவங்க எல்லாம் ஜிம்முக்கு போக முடியாது, லேடிஸ் ஜிம்முக்கு போக முடியாது. ஒரு 8 இப்ப நம்ம ஜிம்மிலே ஒரு 80 வயசு ஆள் இருக்கு, 80 வயசு எடுத்திருக்கோம். அவரு வராது ஜிம்முக்கு வராது, ஈவினிங் டைம் வருவாரு. வந்துட்டு ஒரு மாட்டு அது நான் அப்படி சொல்ல கூடாது. எல்லாம் காசு செலவு பண்ணி ஜிம்முக்கு போனா சொல்லல. உங்களால முடிஞ்ச வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. மேகனா ஜிம்முக்கு போய் நீங்க ஒர்க் அவுட் போட்டீங்கன்னா மேகனா தவிர்த்து மத்த எல்லா ஆகனா வரும். யாரு அந்த மேகனா தெரியல. அது மேகனா இல்ல, இப்ப ஆகனா அமெரிக்கானா ஆஸ்திரேலியானா எல்லாம் வருது. சோ நீங்க வந்து இதுக்கப்புறம் போனா நிறைய உண்மைகள் வெளியே வரும் போல. இதோட நிப்பாட்டிப்போம். ஜிம்முக்கு போங்க.